கவலைப்படுறதுனால வாழ்க்கையில ஏதாவது யூஸ் இருக்கா? கவலைப்படுறதுனால உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா? நம்ம ஆனந்தமே இல்லாம எப்ப பார்த்தாலும் கவலையிலையும் சஃபரிங்லையும் இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. அந்த 2 காரணம் என்ன அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன். உலகத்துல எல்லாரும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், எப்படி ஹாப்பியா இருக்கணும், எப்படி பிசினஸை பில்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால வாழ்க்கையில ஆனந்தமா இருப்பது எப்படி அப்படிங்கறத சொல்லி தரதுக்காக மட்டும்தான் என்னுடைய மிஷன் ஆஃப் லைஃபை மாத்தி வச்சிருக்கேன். கவலைப்படுறதுனால வாழ்க்கையில ஏதாவது யூஸ் இருக்கா? கவலைப்படுறதுனால உங்களோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுமா? ஆனந்தமா இருந்தா வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்து வெளில வர முடியும். ஒரு புது ஐடியா நமக்கு மைண்டில் தோணும். அது மூலமாக நம்ம மைண்டு காம் ஆகும்போது நம்ம பிரச்சனைலேருந்து வெளில வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருப்பது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்காக மட்டும்தான் என்னுடைய மிஷன் ஆஃப் லைஃபை மாற்றி வச்சுருக்கேன். வணக்கம், என் பேர் முரளி சுந்தரம். என்னை பாப்புலராக எல்லாரும் ஹாப்பினஸ் கோச்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம ஆனந்தமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கவலையிலையும் சஃபரிங்லையும் இருக்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. அந்த 2 காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 2 காரணம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுலேருந்து வெளில வர முடியும். இதை வெளியே வர்றதுக்கு 2 டெக்னிக்ஸையும் ஷேர் பண்ணுறேன். டைம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 2 டெக்னிக்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் 20 இயர்ஸாக நான் இது வரைக்கும் ஒரு 5,30,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். நிறைய லீடர்ஷிப்பு, வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுன்ற ஒரு மோட்டிவேஷன், பணம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 5 லட்சத்துக்கும் மேலே லீடர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு 30 டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் நான் போய் நிறைய பேருக்கு ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் எல்லாரும் எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் கஷ்டமாகவே இருக்காங்க, ஏன் எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்கு ஆனால் முடியல அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை தான் நான் பார்த்துருக்கேன். அந்த காரணத்துக்கு பேர் லேக் ஆஃப் கிளாரிட்டின்னு வேணால் சொல்லலாம். தெளிவு இல்லை, தான் என்ன பண்ணணும், தான் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாதது தான் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை புரிஞ்சதுனால தான் நான் நிறைய பேருக்கு இப்போ போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உலகம் முழுக்க எப்படி தெளிவாக யோசிக்கிறது, எப்படி தெளிவாக எல்லாத்தையும் செய்யறது அப்படின்னு. நான் வாழ்க்கையை அப்படி தான் ஆரம்பித்தேன். 8 வயசில் நான் ஒரு டீச்சராக ஆரம்பித்தேன். 8 வயசில் என் வீட்டில் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். எப்படி ஹோம்ஒர்க் எழுதுறது, எப்படி படிக்கிறதுன்னு. பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட என்கிட்ட இதையும் சொல்லி தர முடியுமான்னு கேட்டாங்க. சம்ஹவ் அது ஒரு கிஃப்ட் ஆஃப் த காடுன்னு நினைக்கிறேன். அது எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் அதை படித்து திருப்பி சொல்லத்தரக்கூடிய ஒரு டேலண்ட் இருந்தது என்கிட்ட, ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அப்போ எனக்குள்ளே நான் 8 வயசில் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இயல்பாக எனக்கு என்ன வந்தது அப்படின்னா, டீச்சிங், சொல்லித்தரது. அது இயல்பாகவே எனக்கு வந்தது. அதை நான் கண்டினியூஸாக என்னுடைய ஸ்கூலிங்கில் பண்ணேன், என்னுடைய காலேஜில் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் வேலை முடிச்சதுக்கப்புறமா நானே ஒரு ஃபுல் டைம் டீச்சராகவும் மாறி உலகத்தில் எல்லாரும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி ஹாப்பியாக இருக்கணும், எப்படி பிஸ்னஸை பில்ட் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய லைஃப் பர்ஃபெக்டாக போச்சா என்னோடய பிஸ்னஸ் ஆரம்பித்தது அப்படின்னோடனே அப்படிலாம் கிடையாது. அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது. பல விதமான பிரச்சனைகள், பல விதமான சேலஞ்சஸ்லாம் இருந்தது. அதனால தான் யாராவது வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் தொடங்கலாமான்னு என்னை கேட்டால், முதல்ல அன்றைக்கி எனக்கு யாரும் சொல்லி தரல. நான் வாட்டுக்கு இறங்கி டப்புன்னு ஆரம்பிச்சிட்டேன் பிஸ்னஸை. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அந்த பெரிய தப்பு அப்படின்னு. ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு பேக்கப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டக்குன்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி வீடியோலாம் பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டு நானும் பிஸ்னஸில் இருக்கிறேன்னு சொல்லி இறங்கிட்டாதுங்க பாஸ். ஏன்னா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது பேக்கப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் வீட்டு வாழ்க்கை நடத்துறதுக்கும். அது இல்லை, ஏன்னா ஒரு வருஷமாக ஆகும் மினிமம் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும். ப்ளஸ் என் டீச்சர்ஸ் கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, எந்த பிஸ்னஸ் தொடங்கினாலும் நீங்கள் ஃபெயிலியர் தான் பார்க்க போகிறீங்க. என் டீச்சர் டாக்டர் பிரையன் ட்ரேசி எப்பயுமே சொல்லியிருக்காரு, பிளான் டு லூஸ்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்வாங்க. ஸோ இந்த ஒரு லேர்னிங்ஸோடு தான் நான் என் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, சேலஞ்சஸ் இருந்தது, பலவிதமான ஏமாற்றங்கள் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி என்னால் வர முடிஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஷன் டு டீச் அதர்ஸ். எப்படியாவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நம்மளுடைய அனுபவத்தை 4 பேருக்கு சொல்லி அவங்க வாழ்க்கையில் வின் பண்ண வைக்க முடியுமான்ற ஒரு எண்ணம் நிறைய இருந்ததுனால, அந்த ஒரு பேஷன் இருந்ததுனால
எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அப்போ தான் என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு அட்மின் பாய் சொன்னார், சார் எப்படி சார் இவ்வளோ பண கஷ்டம் இருக்குது, மன கஷ்டம் இருக்குது, எப்படி உங்களால் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுது, நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் அந்த வேர்டு ஹாப்பினஸ் கோச்சுன்னு என்னுடைய டைட்டிலில் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா வந்து அதுவே என்னுடைய பிராண்டாகவும் இன்றைக்கி மாறி உலகம் முழுக்க என்னால் ஹாப்பினஸை சொல்லித்தர முடியுது. என் பேரில் ஹாப்பினஸ் கோச்சுன்னு இருக்கிறதுனால எல்லாரும் வந்து கேட்பாங்க, சார் எப்படி ஹாப்பியாக இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு தான் எல்லோரும் என்கிட்ட கேட்குறாங்க. ஒரு டிஸ்க்ளைமர், ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சத்தியமாக எப்படி ஹாப்பியாக இருக்கணும் சொல்லித்தர தெரியாதுங்க எனக்கு. ஐ திங்க் யாருக்குமே சொல்லித்தர முடியாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா பிறக்கும் போதே எல்லாருமே ஹாப்பியாக தான் பிறந்திருக்கோம். ஹாப்பினஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆர் பர்த் ரைட்டுன்னு கூட சொல்லலாம். பிறக்கும்போது எல்லாரும் ஆனந்தமாக தான் பிறந்தோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர மற்றவங்களோட ஐடியாஸு, மற்றவங்களுடைய பிலீஃப்ஸு, மற்றவங்களுடைய ஐடியாலஜிஸ் எல்லாம் எடுத்து வளர வளர நம்ம நெகட்டிவாக மாறிட்டோம், அன்ஹாப்பியாக மாறிட்டோம். அதனால் கீஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ன்றதோட தெர் ஆர் 2 keys ஃபார் அன்ஹாப்பினஸ் இன் லைஃப்னு வச்சுக்கலாம். 2 கீ இருக்குது. இந்த 2 பூட்டை வச்சு நம்ம மைண்டை பூட்டி வச்சுருக்கோம். நம்ம வாழ்க்கையை எங்கேயோ ஒரு பயங்கரமான பொட்டென்ஷியல் நமக்குள்ளே இருக்குது, அதை எட்டி உயர பிடிக்க முடியும். ஆனால் நம்மளே நமக்குள்ளே ஒரு பூட்டை போட்டிருக்கோம். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து 2 விஷயங்கள். அதை திறக்கிறதுக்கு 2 கீ இருக்குது. இது நமக்கு கரெக்டாக புரிஞ்சுது அப்படின்னா அந்த கீயை வச்சு நம்ம அன்லாக் பண்ணி நம்மளுடைய ஒரிஜினல் பொட்டென்ஷியலை நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த 2 கீ என்னன்னு சொல்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1 வந்து டாங்கி. உங்கள் வாழ்க்கையில் டாங்கியை பார்த்துருக்கீங்களா? கழுதையை. இந்த டாங்கியோடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் டிவிலையோ இல்லாட்டி நேரில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டாங்கியோடைய ஒரே வேலை என்னென்னா எவ்வளோ வெயிட் வச்சாலும் இந்த கழுதை அதை சுமக்கும். நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயும் ஒரு கழுதை இருக்கிறது நல்லா உணர்ந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு காலையில் தூங்கி எழுந்துப்போம். எவன் மூஞ்சியில் முழிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவன் தான் ஃபஸ்ட்டு குட் மார்னிங் மெசேஜ் போட்டிருப்பான். ஐயோ இவனா காலங்காத்தால அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்லியிருக்க மாட்டோம். வீட்டில் கூட இன்றைக்கி காலையில் எல்லாம் நல்லா தான் நடக்கும்னு நினச்சி எழுந்திருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வீட்டில் இருக்கவங்களோட, ஆனால் சொல்லியிருக்க மாட்டோம். இருந்தாலும் அது சரி ஓகே காலங்காத்தில் ஏன் பிரச்சனையை கலப்பணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே அமைக்க வச்சுருப்போம். நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போவோம், நமக்கு ஒருத்தன் பிடிக்காத இருப்பான்ல ஆஃபீஸில், அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து சார் குட் மார்னிங் அப்படின்னுவான். ஐயோ காலங்காத்தால் ஏன்டா இவன் முகத்தில் முழித்தேன் அப்படின்னு ஒன்று தோணும். ஆனால் நம்மளும் சொல்ல மாட்டோம். உங்கள் ஆஃபீஸில் பாஸ் இருக்காருன்னு வச்சுப்போமே, நம்ம பாஸ் எல்லாம் ரொம்ப நல்ல பாஸ் தான். நம்ம ஒரு சூப்பர்வைசரும் நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு டாஸ்க்கை கொடுப்பாங்க, ஒரு வேலையை கொடுப்பாங்க. அந்த வேலை அது டெட்லைன் வேறு கொடுத்துருப்பாங்க. இந்த டெட்லைனுக்குள்ளே இந்த வேலையை முடிக்க முடியாதுன்னு அந்த பாஸுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அவர் பண்ணுறியான்னு கேட்கும்போது பண்ணிடலாம் சார், செஞ்சிடலாம் சார் அப்படின்னு நம்ம அதை அப்படியே முழுங்கிட்டு ஈன்னு சிரிச்சிட்டு வந்திருக்கோம்ல. அதே மாதிரி தான் ஆஃபீஸில் சில இரிட்டேட்டிங் பீப்புளெலாம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸு ஆஃபீஸ்லலாம் இருப்பாங்க. சம்டைம்ஸ் நமக்குள்ளே அப்படியே பொங்கி எரியும், அப்படியே மூஞ்சி மேலே குத்தலாம் போலவே தோணும் சில பேர்லாம் நம்மக்கிட்ட வந்து பேசும்போது. ஆனால் நம்ம இப்படி செய்ய மாட்டோம். நமக்கு பயங்கரமாக கோவம் வரும், அந்த கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசை வரும், ஆனால் பண்ண மாட்டோம். நடந்திருக்கா அவங்க வாழ்க்கையில்? இப்போது நமக்குள்ளே ஒரு ஒரிஜினல் ஃபீலிங் உள்ளேருந்து வரும்போது அதை நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியாமல் சொசைட்டி ரூல்ஸு, ஃபேமிலி ரூல்ஸு, கவர்மெண்ட் ரூல்ஸு, பேரண்டிங் ரூல்ஸுன்னு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கோம். அந்த ரூல்ஸுக்கெல்லாம் பேர் புல்ஷிட் ரூல்ஸ்னு வச்சுக்கலாம், ரூல்ஸ்னு கூட வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்மளே போட்டு அந்த உண்மையான உணர்வை ஷேர் பண்ண முடியாமல் அமுக்கி வச்சு அதாவது நம்மளுடைய அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்ச்சி வயசு ஒரு 3-4 வயசுலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சிச்சுவேஷனில் ஒரிஜினல் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதை சப்ரஸ் பண்ணி அந்த கழுதை எப்படி பொதி சுமக்குதோ நம்மளும் பலவிதமான எமோஷன்ஸை உள்ளே தேக்கி வச்சுருக்கோம். அந்த ஹார்ட்டு ஹெவியாகிற அளவுக்கு பேர்டனாக வச்சுருக்கோம். கரெக்டு தானே? தேவையில்லாத விஷயத்தில் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயத்தில் அது எரிமலை மாதிரி பொங்கி நம்ம வெடிச்சிருக்கோம். யார் மேலேயோ காட்ட வேண்டிய கோவத்தை யார் மேலேயோ காட்டியிருப்போம் அந்த கோவத்தை. கரெக்டு தானே? இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸும் இம்யூனிட்டி ரிலேட்டட் டிசீசஸ்க்கு காரணம் இந்த ஒரு எமோஷனல் பேர்டனை நம்ம கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆனந்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் உள்ளே தேக்கி வச்சிருக்கிற இந்த எமோஷனல் பேர்டன், இந்த டாங்கி மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். இந்த டாங்கியை நம்ம வெளியில் எடுத்து தூக்கி போட்டோம் அப்படின்னா, எட்டி உதச்சி இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டோம் அப்படின்னா வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாகவும் ஆரோக்கியமாகவும் மாறும். 2வது கீ, 2 கீ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 2வது கீ என்ன அப்படின்னா, முதல் கீ வந்து டாங்கி நம்ம வாழ்க்கையில் உருப்படாமல் இருக்கிறதுக்கு.
அதை கூட சரி பண்ணிடலாங்க. இந்த 2வது ஒரு கீ இருக்குது பாருங்கள், இந்த கீ தாங்க இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கீ. இந்த கீயை நமக்கு புரிஞ்சு இதுலேருந்து வெளில வர்றதுன்றது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். ஏன்னா இந்த 2வது கீ பேர் மங்கி. குரங்கை பார்த்துருக்கீங்களா வாழ்க்கையில்? இந்த குரங்கு ஏதாவது ஒரு இடத்துல உட்காருமா? உட்காரவே உட்காராது. ஒன்று இந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு தாவும், இல்லை ஏதாவது சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும், இல்லை ஒரு கிளையிலேருந்து கிளை ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உட்காரவே உட்காராது. கரெக்டு தானே? இந்த குரங்கு மாதிரியே நமக்குள்ளேயும் ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு பேர் எம்மில் தான் ஆரம்பிக்கும், அந்த மங்கி மாதிரி. எம் ஃபார் மைண்டு. இந்த மைண்டுன்றது இந்த குரங்கு மாதிரி தான் இங்கேயும் அலை பாஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகுது கடைசி வரைக்கும். பாதி நேரம் நம்ம கவனித்து பார்த்தோன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என் பாஸ்ட்டுக்கு போயிடும். நேற்று என்னெல்லாம் நடந்தது தெரியுமா, போன மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாஸ்ட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் மைண்டில் கொண்டு வந்து மூவி மாதிரி ப்ளே பண்ணி நம்மளை அப்செட் ஆக்கி விட்ரும். இல்லை இது போர் அடிக்குது அப்படின்னா அந்த மங்கி மைண்டு ஃப்யூச்சர் கொண்டு போயிடும். என் ஃப்யூச்சரில் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா, நான் வந்து என்னுடைய இஎம்ஐ பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடுவேன், என் கடன்லேருந்து வெளில வந்துடுவேன், என் வாழ்க்கையில் ப்ரொமோஷன் வந்துடும், நிறையா பணம் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃப்யூச்சரில் கொண்டு போயிடும். கடைசி வரைக்கும் இந்த மங்கி மைண்டு இந்த இடத்துல உட்காராது. கரெக்டு தானே? இந்த வாழ்க்கை எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ன்றது நடந்து முடிச்சு போச்சு. அது ஒரு இமேஜ், அதை போய் மாற்றலாம் முடியாது. ஃப்யூச்சர்ன்றது ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா. உங்களுக்கு யாராவது தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஃப்யூச்சருக்கு போய்ட்டு திருப்பி வந்திருக்காங்களா? இல்லையே. வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா இந்த தருணத்தில் இந்த க்ஷணத்தில் மட்டும்தான் வாழ்க்கையை நடத்த முடியும். கரெக்டாக? அப்போது நம்ம மைண்டை இந்த செகண்ட் இந்த தருணத்தில் வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ராக்டிசஸ் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு தெரியும் மனசு இங்கே வச்சுக்கணும், மனசு இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம மைண்டு கொஞ்சமாக எப்போ பார்த்தாலும் பாருங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி ஃபோக்கஸ் இல்லாமல் இங்கேயும் போயிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பண்ண நிறைய மிஸ்டேக்குக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பணத்தில் ஒரு தவறு பண்ணியிருப்போம், அந்த தவறுக்கு காரணமும் அந்த மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் தான். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை வந்திருக்கும், அதுக்கு காரணமும் இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த மைண்டு தான். இந்த மனசை அமைதியாக வச்சுக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே மாறி இருக்காங்க. அப்போ இந்த மைண்டை எப்படி தான் காமாக வச்சுக்கிறது? இந்த டாங்கியாவது ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மங்கி இருக்குது பாருங்கள், லைஃப் லாங் இது இப்படியே ஆடிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா மைண்டோடைய வேலையே என்ன அப்படின்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான். அந்த டூல் அதுக்காக தான் உருவாக்கியிருக்கு. ஸோ நம்மளுடைய வேலை அப்படின்னா அந்த மைண்ட் எப்படியா வெளியில் போச்சுன்னா அதை கொண்டு வந்து திருப்பி உள்ளே வைக்க வேண்டியது தான். இது எங்கே திரும்ப நம்ம பழக வைக்கிறோம்? இந்த மைண்டை வந்து எப்போ பார்த்தாலும் ஆசிலேட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா காலையில் பல்லு தேய்க்கும் போது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி காலையில் நீங்கள் எப்படி பல்லு தேய்ச்சிங்க அப்படின்னா தூங்கிட்டே இருந்திருப்பீங்க, அலாரம் அடிச்சிருக்கோம், அரை கண்ணு கூட கொஞ்சம் மெதுவாக எழுந்து அப்படியே பாடியை மெதுவாக அப்படியே ட்ராக் பண்ணி பாத்ரூம் வரைக்கும் போயிருப்பீங்க. பாத்ரூமில் அந்த ப்ரஷ் எடுத்து அதில் ஒரு பேஸ்ட்டை போட்டுட்டு இப்படி பல்லு தேய்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பல்லு தேய்க்கும் போதே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாம்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இருந்திருக்கும், ஐயோ இன்றைக்கி நேரத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்தேன். ஆனால் கை மட்டும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், ஆனால் மைண்ட் ஆல்ரெடி செக் அவுட் ஆகி வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டு தானே? அதாவது அந்த பல்லு தேய்க்கும் போது அந்த ப்ரஷ் எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அந்த பேஸ்ட்டு உள்ளே போயிட்டு அந்த பிரிசில்ஸ், அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற பிரிசில்ஸ் எப்படி அந்த கம்ஸில் வந்து டச் ஆகுது, அதில் ஒரு குட்டி குட்டி மைக்ரோ பெயின் வரும், அதை உணரலாம். இல்லை அந்த பேஸ்டோடைய பெப்பர்மெண்ட் ஃப்ளேவர் இல்லை அரோமேட்டிக் ஃப்ளேவர் அதோடு என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல மைண்டை வைக்கிறதுக்கு பதிலாக மைண்ட் அப்படியே செக் அவுட் பண்ணி வெளியில் போயிடுச்சு. கரெக்டாக? இதே தான் குளிக்கும்போது அந்த ஷவர்லேருந்து மேலே தண்ணி கொட்டும்போது அப்போ தான் இன்றைக்கி என்ன டு டூ லிஸ்ட்டு, இன்றைக்கி யாருக்கெல்லாம் மெயில் அனுப்பணும், இன்றைக்கி யாருக்கெல்லாம் என்ன மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த தண்ணி மேலே விழும்போது அந்த தண்ணியை அனுபவிக்க தெரியல, அந்த அந்த அழகான அந்த அந்த தண்ணி அப்படியே நம்ம ஸ்கின் மேலே கொட்டும்போது அதில் இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்கள், அந்த தருணத்தில் அது எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மைண்டை செக் அவுட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சுட்றோம். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், வெற்றிகரமாக இருக்கணுன்றது தான் ஆசை. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அத்தனை பேருக்கும் உங்கள் ஆசை கண்டிப்பாக உண்டு. மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, ரொம்ப சிம்பிளான வழி, ரொம்ப ஈஸியான வழி. இதுக்கு செலவே கிடையாது, ஃப்ரீ. ஆஸ் ஆஃப் நோ இதில் டேக்ஸ் கிடையாது, வேட்டு கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃப்ரீ அப்சல்யூட்லி. அது என்ன அப்படின்னா மூச்சு மேலே கவனத்தை வைக்கிறது. நான் வந்து ஒரு ரிசர்ச்சில் இறங்கியிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் எல்லாருக்கும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆசையாக இருக்குது, ஆக்ஷன் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து நான் ஒரு ரிசர்ச்சில் இறங்கினேன், ஒரு நியூரோ ரிசர்ச்சில்.
இது ஒரு நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் மூலமாக ஒரு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு பிரெயினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஒரு நியூரோ ரிசர்ச் டெக்னாலஜி வழியாக ஒரு நிமிஷத்துக்கு நம்மளால் எவ்வளோ தடவை மூச்சு விட முடியுது, அது மூலமாக எந்த அளவுக்கு ஹார்ட்டில் வந்து ப்ரெஷர் இருக்குது, அது மூலமாக பிரெயினில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு லைவ் மெஷர்மெண்ட்டான ரிசர்ச். அது நான் ஒரு 10-15,000 பேருக்கு வந்து இந்த ஒரு ரிசர்ச் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சராசரியான ஒரு குடிமகன் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 14லேருந்து 20 தடவை மூச்சு விட்டாங்க. 14லேருந்து 20 தடவை மூச்சு விடுறாங்க ஒருத்தரும். அந்த 14லேருந்து 20 தடவை மூச்சு விடும்போது வேக வேகமாக மூச்சு விடுறாங்க. அந்த வேக வேகமாக மூச்சு விடும்போது ஹார்ட் பீட் வேக வேகமாக இருக்குது. ஹார்ட் பீட் வேக வேகமாக இருக்கிறதுனால பிரெயின் வேக வேகமாக வேலை செய்யுது. இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா பிரெயினில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷன் பேர் ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லா வந்தால் டப்புன்னு ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த இடத்துக்கு பிளட் சப்ளை கம்மியாக இருந்ததுன்னா ஆக்சிஜன் இல்லை, அப்போது ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், தள்ளி போடுவோம், போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போவோம். அப்புறம் பார்த்துக்கலான்னு. நீங்களாம் ப்ரொஃபஷனல் தானே அதில் தள்ளி போகிறதுல, ப்ரோக்ராஸ்டினேஷனில் எல்லோரும் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருமே தள்ளி போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே ஆக்சிஜன் போகாதனால. நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகாக வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஷேர் பண்ண ஒரு பயங்கரமான சீக்ரெட் என்ன அப்படின்னா, இந்த பிரெயின் பீக் பர்ஃபார்மன்ஸில் வேலை செய்கிறதுக்கும் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஒரு நிமிஷத்துக்கு தேவை 5 மூச்சு இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஒரு நிமிடத்திற்கு 5 தடவை மூச்சு விட்டால் போதும். ஒரு டீப் ப்ரீத்து, 6 செகண்ட் இன்ஹேலு, 6 செகண்ட் எக்ஸேலு, 12 செகண்டுக்கு ஒரு பிரெத்து, 5 பிரெத்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா இந்த பிரெயின் பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். இந்த பாடி ஹெல்த்தியாகவே இருக்கும், எப்பயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா, ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை எப்பயோ கொடுத்துட்டாங்க. கடைசி அந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்த டாங்கியை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸிங்க. இந்த டாங்கி வந்து மனம் அழுத்தத்தை உருவாக்குதா, அப்போ எமோஷனல் பேர்டன் எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைரி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒருத்தருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லி எழுதுங்க. கிராட்டிடியூட் மெசேஜ் ஒன்று எழுதிக்கோங்க. கிராட்டிடியூட் ஜேர்னலிங்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு உங்களுக்கு ஐடியா யாருக்குமே இல்லை அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்களேன், இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், இல்லை அந்த கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், இல்லை இன்றைக்கி 3 வேளை சாப்பாடு போட்டவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோன்றதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஆங்கிளில் டெய்லி ஒருத்தருக்காவது தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் எழுதிட்டு தூங்குங்க. அந்த டாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக எஃபெக்ட் கம்மியாகி கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம ஒரு கிராட்டிடியூட் மெசேஜோடு நைட்டு படுக்கும்போது நல்ல தூக்கம் வரும். வாழ்க்கையில் ஆனந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. பீயிங் ஹாப்பி இஸ் அ சாய்ஸ். அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அன்ஹாப்பியாகவும் வாழலாம், சேடாகவும் வாழலாம். ஆனால் ஹாப்பியாக வாழ்ந்தால் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வேணால் வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஹாப்பினஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் success. My best wishes to all of you for a happy, successful and victorious life. நன்றி, வணக்கம்.